Hey everyone, welcome to my channel Excel Max Input. நம்ம இந்த வீடியோல alligation mixture இன்னொரு டைப் பார்க்கிறோம். போன ரெண்டு வீடியோல mixing of two varieties, mixing of two liquids இது பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல repeated dilution பார்க்க போறோம். Repeated dilution again 1.2 exercise ஓட continuation தான் APC book ML அகர்வால்ல இருந்து போட்டிருக்கேன். ஓகேவா? So formula என்ன? முதல்ல formula பார்க்கலாம். Formula என்ன சொல்லுது அப்படின்னா after n number of repeated dilutions திருப்பி நீங்க டைல்யூட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் பியூர் லிக்விட். ஸோ முதல்ல பியூர் லிக்விட் இருக்கு, அதை நீங்க திருப்பி டைல்யூட் பண்ணிட்டே இருக்கீங்க, வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, சம் அதர் லிக்விட் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா எடுத்துட்டு அதே அளவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் த பியூர் லிக்விட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் y பை எக்ஸ் பவர் n. இந்த எக்ஸ்ன்றது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய குவான்டிட்டி, வைங்கிறது நீங்க எவ்வளோ எடுத்து எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. இப்போ நான் 4 லிட்டர் எடுத்து 4 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா அதான் வை. ஓகேவா? என்னன்றது எவ்வளவு தடவை இந்த ஆப்ரேஷன் பண்றீங்க அதுதான் n. ஓகேவா? ஸோ ஃபார்முலா புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம 16th சம் ஏபிசி அகர்வால்ல போகலாம். ஏபிசி எம்எல் அகர்வால். ஓகேவா? ஸோ இன் வாட் ரேஷியோ மஸ்ட் water be added costing rupees 60 per liter so that the resulting mixture would be 50 rupees per liter. ரிப்பீட்டட் டைல்யூஷன் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் அப்படின்றதான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்க வந்து வாட் ரேஷியோ வாட்டர் மஸ்ட் பி ஆடட் costing rupees water must be added to milk in that lab. Okay, water must be added to milk costing rupees 60 per liter. So இப்போ நம்மளுக்கு pure milk வந்து 60 rupees per liter. இப்போ நான் இதில் water add பண்ணணும், அந்த ரிசல்ட்டிங் மிக்சர் நான் 50 rupees விற்கணும் அப்படின்னா எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுன்றதான் கேள்வி இல்லை, ரைட்டா? ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் மில்க் பார்த்தீங்கன்னா நம்ம 60 rupees நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் வாட்டர் ஆட் பண்ண போறேன். assuming that water has zero cost, so வாட்டரோட காஸ்ட் வந்து ஜீரோன்னு எடுத்தாச்சு. இப்போ மிக்சரோட காஸ்ட் வந்து 50 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் வாட் ரேஷியோ அப்படின்னால QC by QD அந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ QC by QD அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு DCMன்ற கான்செப்ட் தான் உள்ள வரணும். ஓகேவா? ஸோ dearer price 60, cheaper price 0, mean price 50. ஸோ இதை அப்ளை பண்ணீங்கன்னா 10:50, that is 1:5 ரேஷியோல வந்து நிற்குது. குவான்டிட்டி ஆஃப் சீப்பர், இங்க சீப்பர் யாரு? வாட்டர். ஸோ வாட்டர் 1 part ஆட் பண்ணீங்கன்னா டியரர் மில்க் வந்து 5 parts ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ 1 part of water to be added to 5 parts of milk. இதுதான் இந்த கொஸ்டின். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்றதுனால இந்த வீடியோல போட்டுருக்கேன். கொஸ்டின் நம்பர் 17. A container contains 40 liters of milk. Okay. From this container 4 liters of milk was taken out and replaced by water. So 4 liter milk எடுத்துட்டு 4 liter தண்ணி ஊத்துறாங்க. This process repeated 2 times. So already ஒரு தடவை விட்டுட்டேன், it is 2 more. இந்த இடத்துல நார்மலா மிஸ்டேக் பண்றாங்க பசங்க. How much milk is now left in the container? So ஒரிஜினலா இருந்தது x, ஒரிஜினல் குவான்டிட்டி x 40. இப்போ 4 liters எடுத்து 4 liters தண்ணி ஊத்துறீங்க. So that is y is 4. ஒரு தடவை பண்றேன் and repeated 2 more times. So n becomes 3. நார்மலா இங்க என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னா பசங்க என்ன 2 எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் கவனமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் y பை எக்ஸ் பவர் n. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் அஸ் 29.16 liters. ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன். இதுக்கு லா கூட தேவையில்லை, நம்மளுக்கு அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 18. From a container containing 50 liters of milk, 8 liters of milk was taken out. So இங்க x வந்து 50, y என்னது? y வந்து 8 liters எடுக்கிறீங்க. So 8 liters of milk is taken out and replaced by water. This process repeated 2 more times. So 2 more அப்படின்னா n becomes 3. அதான் கான்செப்ட். நல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. So x is 50, y is 8, n is 3. Again அதே ஃபார்முலா தான், x into 1 minus y by x power 3. இது கால்குலேஷன் பண்ணி போடணும். லாக் புக் வந்து இப்போ போன வருஷம் வரைக்கும் எக்ஸாம்ல ப்ரொவைட் பண்ணல. ஸோ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 50 into 42 into 42 ஸ்கொயர், இடம் இல்லைன்னு எழுதிருக்கேன், டிவைடட் பை 50 into 50 into 50. ஸோ ஒரு 50 கேன்சல் ஆகிடும். ஸோ 42 into 42 into 42, இந்த 5 மட்டும் கேன்சல் பண்ணி 100 அப்படியே வச்சுக்கோங்க டினாமினேட்டர்ல. அப்போ என்ன ஆகும்? இட் இஸ் 42 into 42 into 42 divided by 5 into
5 into 100. ஏன்னா டினாமினேட்டர்ல 100 இருந்ததுன்னா நம்ம ஈஸியா டெசிமல் வைக்கலாம். ஸோ அந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த 5 ஆல் இந்த 42 கட் பண்ணீங்கன்னா this becomes 8.4. அகைன் இதால இதை கட் பண்ணீங்கன்னா 8.4. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ the answer comes as 29.635 liters. ரொம்ப சேஃப். ஓகேவா? Next, from a container containing full of alcohol, so இங்க எவ்வளோ alcohol கொடுக்கல, full of alcohol, 6 liters of alcohol was drawn. So 6 liters நான் வெளில எடுத்துடுறேன் and replaced by water. Okay. So y வந்து 6 ன்னு கொடுக்கலாம். This process is repeated one more time. ஒரு தடவை பண்ணிட்டா இன்னும் one more. அப்ப n becomes 2. அப்போ இங்க y என்னது? y வந்து 6, n வந்து 2. From a container containing alcohol fully. So container எவ்வளோ alcohol வச்சிருக்குன்னு சொல்லணும். The ratio of the quantity of alcohol to water left in the container is 9:16. Quantity of alcohol to quantity of water is 9:16. Okay. How many liters of alcohol did the container hold originally? Okay வா? So முதல்ல எவ்வளோ இருந்ததுன்னு கேட்குறாங்க. Let it hold x liters. ஏன்னா எவ்வளோ நமக்கு தெரியாது, நம்ம பொதுவாக x liters நினைக்கிறோம். ரைட். இப்போ இங்கே பாருங்க, quantity of alcohol to water. ஆனா இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா quantity of, ஏன்னா இப்போ நம்மளுக்கு quantity of water எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த 16க்கு என்ன நமக்கு இன்ஃபர்மேஷனே இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ரேஷியோ கொஞ்சம் வந்து மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி எழுதலாம்னா quantity of alcohol to total quantity. So quantity of alcohol 9 parts na total quantity என்னது alcohol plus water. So ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 25 parts வரும். ஏன்னா total quantity x ன்னு எனக்கு தெரியும். Quantity of alcohol கண்டுபிடிக்க எனக்கு ஃபார்முலா இருக்கு, x into 1 minus y by x power n. ஆனா quantity of water கண்டுபிடிக்கணும்னா x minus quantity of alcohol which is tds. அதனால நான் ரேஷியோவை இப்படி மாற்றி எழுதிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ quantity of alcohol என்ன, x into 1 minus y by x power n. n தான் 2 சொல்லியிருக்கோம். total quantity x அப்படியே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் x minus 1 x into 1 minus 6 by x whole square by x is 9/2. இந்த x1 இந்த x1 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட்டாக மாறிடும். ரூட் ஓவர் 9/25 னா 3/5. நெக்ஸ்ட் இந்த 3/5 இந்த பக்கம் எடுத்துக்கலாங்க. ஸோ 1 minus 3/5 னா 2/5. இந்த 6 minus 6/x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 6/x மாறிடும். அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் வந்து 15 liters அப்படி வந்து நிற்கும். ஸோ இந்த வீடியோட அலிகேஷன் அண்ட் மிக்சர் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸும் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 1.3 எக்ஸசைஸ் பார்க்கலாம். Till then, bye. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.